ஒரே ஒரு மனுஷனுக்கு எழும்பின ஒரு பாரம். எஸ்ராவுக்கும் நெகேமியாவுக்கும் ஒரு ஒரு நேரடி 2 பேர்த்துக்கும் ஒரே பாரம் அவர்களை தாக்க ஆரம்பித்தது. மக்களை குறித்ததான பாரம் தாக்க ஆரம்பித்தது. இன்றைக்கு நான் நெகேமியா பற்றி மாத்திரம் நான் பேச விரும்புகிறேன். நெகேமியாவுக்குள்ளே எழும்பப்பட்ட இந்த பாரம், மக்களை இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்களே, இவர் எல்லாரும் தீங்கு அனுபவிச்சு கொண்டிருக்கிறாங்களே, கர்த்தர் எவ்வளவாய் நம்மளை அற்புதமாய் விடுதலை ஆக்கி வெளியில் கொண்டு வந்தார். வெளியில் வந்ததுக்கு அப்புறமும் இந்த ஜனங்கள் இப்படிப்பட்ட பாடுகளோடு நின்று கொண்டிருக்கிறதை குறித்து நெகேமியாவினுடைய உள்ளம் பரிதபிக்க ஆரம்பித்தது. மக்களுடைய ஸ்ட்ராட்டஜி ரொம்ப அடிமைத்தனமான கஷ்டத்தில் இருக்கிறாங்கங்கிறத கேள்விப்படும் பொழுது அவரால் அதை ஜீர்ணிச்சிக்க முடியல. 2வது அவருக்கு எழுப்பப்பட்டிருக்கிற பாரம், ஆலயம் திரும்ப ஈடுபட்டு போச்சு. மக்களுடைய ஆராதனை முறைமைகள் முழுவதும் நிறுத்தப்பட்டாயிடுச்சு. ஏன் நிறுத்தப்பட்டாச்சு அப்படின்னு சொன்னால், அன்றைக்கு அவர்களுக்கு எடுத்து போதித்து சொல்லியும் கூட அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அந்நிய ஸ்திரீகளை திருமணம் செய்து கொண்டார்கள். தேவாலயத்துடைய ஆலய ஆராதனை நடைமுறைகள் முழுவதும் அவர்கள் புறக்கணித்தார்கள். நியாயப்பிரமாணங்களையும் சட்டங்களையும் வாசித்து அதில் உள்ள அர்த்தங்களை அவர்கள் நிர்விசாரப்படுத்தினார்கள். அங்கே ஆசரிப்பு கூடாரத்திற்குள் இருக்கக்கூடிய லேவியர்களை அவர்கள் கவனித்து கொள்வதை தவிர்த்து விட்டார்கள். இப்படிப்பட்ட பல காரியங்களினாலே மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, ஆண்டவருக்கு உரிய கனத்தை கொடுக்க மறந்து போனார்கள். மக்கள் தேவனை விட்டு தூரப்பட்டவர்களாய் மாறி போனார்கள். இதனால் என்ன ஆச்சுன்னு சொன்னால், ஆலயம் முழுவதும் திரும்பவும் இடிபாடுகளுக்குள் சிக்க ஆரம்பித்தது. கஷ்டப்பட்டு ஆண்டவர் வழிபடுகிறதுக்காக கொடுத்த அந்த ஆலயத்தை மக்கள் சரியாக பயன்படுத்தாததினால அது குப்பமேடாகவும் பூச்சிகள் நிறைந்த இடங்களாகவும் ஆலயங்கள் மாறப்பட்டு இடிபட்டு கிடக்குது அப்படிங்கிற அந்த விஷயத்தை கேள்விப்படும் பொழுது இந்த நெகேமியாவுக்கு மிகப்பெரிய துக்கம் இருதயத்தை சார ஆரம்பித்தது. இந்த நெகேமியாவுக்கு இருக்கக்கூடிய குணாதிசயத்தை கொஞ்சம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் சிறையில் இருந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும் அவர்கிட்ட நேர்மை, உண்மை, பரிசுத்தம், கீழ்ப்படிதல், தாழ்மை, இப்படிப்பட்ட குணாதிசயத்தோடு இருந்த ஒரு தேவ மனிதர் நெகேமியா. இந்த நெகேமியாவை கொண்டு கர்த்தர் இந்த யூத ஜனங்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்க விரும்புகிறார். ஒரு மாற்றத்தை கொடுக்க தேவன் விரும்புகிறார். யாரெல்லாம் நம்ம பாரப்படுறோமோ, எந்த விஷயத்தை குறித்து நாம் பாரப்படுகிறோமோ, எந்த விஷயத்தை குறித்து தொடர்ந்து நாம் கலங்கி கொண்டிருக்கிறோமோ, அந்த விஷயத்தில் தேவன் என்ன பண்ணுவாரா, நம்மளுடைய பாரத்தை தேவன் எடுத்து விட்டு, அந்த சுமைகளை தேவன் எடுத்து விட்டு ஆறுதல் படுத்த ஆரம்பிப்பாராம். அவர் ஆறுதலின் தேவன். அப்போ மனுஷனுக்கு இந்த மன கஷ்டங்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கஷ்டம் வேறு எந்த கஷ்டமே கிடையாதுங்க. எதை வேணாலும் சகித்துக் கொள்வார்கள், எதை வேணாலும் ஏற்றுக்கொள்ளலாம். மனசில் ஏற்படுகிற அந்த பாரமும் அழுத்தமும் ஒரு மனுஷனுக்குள்ளே வர ஆரம்பிச்சிச்சுன்னு சொன்னால், அவங்களால என்ன பண்ண முடியாதுன்னா ஆறுதல் அடைந்து கொள்ளவே முடியாது. யார் சொன்னாலும் ஆறுதல் அடைந்து கொள்ள முடியாத பாரம் ஒரு மனுஷனுக்குள் இறங்குச்சுன்னு சொன்னால், அது யாரால தான் தீர்க்க முடியும் என்று சொன்னால், கர்த்தரால் மட்டும்தான் அந்த பாரத்தை தீர்க்க முடியும். ஆகவே இவர்கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஒழுங்குகள், தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்வில் இருந்த ஒழுங்குகள் அந்த பாரத்திற்கு உரிய விடையை கொடுக்க ஆரம்பித்தது. ஒரு முறை ராஜா அவர்களுக்கு இந்த மனுஷன் தன்னுடைய பாத்திர கதையை சாப்பாடுகள்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாலே அவருடைய முகம் வாடி இருந்ததை பார்த்தார். ஒரு நாள் கூட நெகேமியாவுடைய முகம் வாடியே இருக்காதான், எப்போதும் மகிழ்ச்சியாகவே இருப்பாராம். ராஜா எப்பவுமே நெகேமியாவுடைய முகத்தை பார்ப்பது வழக்கம். இந்த பானபாத்திரக்காரன் என்பவர் யோசேப்பின் காலத்தில் யோசேப்புக்கு உதவி செய்த பானபாத்திரக்காரனை போல அல்ல. அந்த பானபாத்திரக்காரனுடைய ரைட்ஸ் என்பது வேறு. இது பெர்சிய சாம்ராஜ்யத்தினுடைய பானபாத்திரக்காரன் என்பவன் ராஜாவுக்கு இணையாய் உட்காரக்கூடியவன். ராஜா எதையெல்லாம் டிஸ்கஸ் பண்ண வேணும்னு நினைக்கிறாரோ அந்த டிஸ்கஷன் பண்ணுகிறதற்கு உரிய ரைட் பர்சனாக இருந்தவர்கள் தான் இந்த பானபாத்திரக்காரர்கள். அப்படி எப்பொழுதுமே அந்த ராஜாவுடைய கைகளெல்லாம் நீண்ட கைகளாக இருந்தது என்று ஒரு குறிப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய தமிழக தேசத்தில் ஆட்சி செய்த காமராஜர் அவர்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய கைகள் ரொம்ப நீண்டதாக இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நான் பார்த்ததில்லை, அப்படி சொல்லுவார்கள். சிலர்களுக்கு காது ரொம்ப பெருசாக இருக்கும்,
சில பேர்த்துக்கு கை நல்ல நல்ல நீள நீளமாக இருக்கும், விரலெல்லாம் நீள நீளமாக இருக்கும். இவங்கெல்லாம் நல்ல பெரிய தலைவர்களாக பெரிய முக்கிய பொறுப்பாளர்கள் இருப்பார்கள் என்று சில விஷயங்கள் அப்படி சொல்கிறாங்க. ஆனால் நெகேமியாவுடைய ராஜா அப்படி நீண்ட கைகளை உடையவர் என்று ஒரு குறிப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த பானபாத்திரக்காரனாக இருக்கக்கூடிய நெகேமியா எப்பொழுதுமே ராஜா சமூகத்தில் உட்கார்ந்து தன்னுடைய மனதில் தோன்றக்கூடிய விஷயங்களை டெய்லியும் சம்பாசித்து பேசித்து கொள்வார்கள். அப்படி ஒரு 20 ஆண்டு காலமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு மனுஷனுடைய முகத்தில் திடீர்னு ஒரு முக வாடலை இந்த ராஜா பார்க்க ஆரம்பித்தார். என்னடா, எப்பவுமே நீ என்னை மகிழ்ச்சிகரமாக சந்தோஷமாக பார்த்து கொள்வியே, இப்போ ஏன் உன்னுடைய முகம் வாடலாக இருக்கிறது? ஒரு அரண்மனையில் நெகேமியாவுக்கு நல்ல ராஜாங்க சாப்பாடு, அவருக்கு ராஜாவினுடைய மரியாதை எப்படியெல்லாம் இருக்கிறதோ அப்படிப்பட்ட ஒரு மரியாதையை நெகேமியாவுக்கு கிடைத்து கொண்டிருந்தது. பாருங்க, ஒரு அடிமைத்தனத்தில் ஒரு சிறை கைதியாக இருந்தவருக்கு அரண்மனை. தேவனுடைய திட்டத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். யோசேப்பினுடைய காலங்களில் யாக்கோபனுடைய குடும்பத்தை தேவன் காப்பாற்றுகிறதற்காக யோசேப்புக்கு அரண்மனையை நோக்கி ஒரு பயணத்தை கொடுத்தார். அந்த மக்கள் முழுவதும், அந்த மக்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு மனுஷன் அரண்மனையை நோக்கி பிரயாணத்தை எடுத்துக்கொள்வதற்கு தேவன் அனுமதித்தார். அவன் குழிகளில் போடப்பட்டான். எகிப்திலிருந்து வந்த வியாபாரிகள் கைகளில் அவன் விற்கப்பட்டான். அவனுடைய சரீரம் முழுவதும் காயங்களாலும் அடிகளாலும் கிழிக்கப்பட்டன. அவன் அங்கு கொண்டுட்டு போயும் அடிமை விலைக்கு விற்கப்படுகிற சந்தைகளில் இந்த யோசேப்பு விற்கப்பட்டான். அவனுடைய வாழ்க்கையில் கூட அவனுடைய தரிசனத்தோடு தான் போயிட்டுருக்கிறான். எப்படி நடக்குன்னு அவனுக்கு தெரியாது. ஆனால் காலங்களும் சூழ்நிலைகளும் அவனுக்கு பார்க்கும் பொழுதும் எதுவுமே அவனுக்கு சாத்தியம் இல்லை. ஆனால் கர்த்தர் ஒரு திட்டத்தோடு ஒரு யோசேப்பை நகர்த்திட்டு போயிட்டே இருக்கும் பொழுது, எதற்காக என்று சொன்னால், இந்த யாக்கோப்புடைய குடும்பம் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக, யாக்கோப்புடைய குடும்பங்களில் வரக்கூடிய சந்ததிகள் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு மனுஷன் வறுமையை சந்திக்கிறான், மரணக்குழிகளை சந்திக்கிறான், பிரச்சனைகளை சந்திக்கிறான், ஆடைகள் கிழிக்கப்பட்டது, அவனுடைய வாழ்வினுடைய சுதந்திரங்கள் முழுவதும் பறிபோகப்பட்டது, தனிமையாக்கப்பட்டான், வெறுமையாக்கப்பட்டான், சிறையை அனுபவித்தான், அவமானத்தை சந்தித்தான், தேவையில்லாத நிந்தைகளை அவன் சுமந்தான். ஏன்? அவனை ஒரு நோக்கத்திற்காக தேவன் அவனை பயன்படுத்தி கொண்டே வந்தான். ஒரு காலம் ஒன்று வந்த பொழுது அவனுடைய அரண்மனையின் பவரை அவன் எடுத்து பயன்படுத்த ஆரம்பித்தான். யாக்கோப்புடைய குடும்பம் பட்டினியில் கிடக்குது, பஞ்சம் தலைவிரித்து ஆரம்பித்தது, சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இந்த மக்கள் துடித்து கொண்டிருக்கும் பொழுது யோசேப்புக்கு தேவன் அதை விலக்கி காண்பித்து கொடுத்தார். நான் நேசிக்கிற இஸ்ரவேல், யாக்கோப்புடைய குடும்பம் முழுவதும் பட்டினியாக கிடக்குது தம்பி, இந்த குடும்பத்திற்காக நீ சாப்பாடு உணவுகள்லாம் கொடுக்கறதுக்காகத்தான் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கார், உடைய இந்த அரண்மனைக்கு ஒன்று கொண்டு வந்திருக்கிறாருங்கிற விளக்கத்தை யோசேப்பு புரிகிறதற்கு கர்த்தர் தரிசனத்தில் சொப்பனத்தில் வெளிப்பட ஆரம்பித்தார். இஸ்ரவேல் என்னும் ஜனங்கள் பட்டினியில் செத்து விடக்கூடாதபடிக்கு ஒரு அடிமை அரண்மனையை நோக்கி பயணிக்க தேவன் உதவி செய்தார். அப்படி பெருகி வந்த அந்த ஜனங்கள் 70 பேரத்தை கொண்டு பெருகி வெளியில் வந்த இந்த இஸ்ரவேல் என்னும் கூட்டம் எகிப்து தேசத்தில் அடிமைகளாக கைதிகளாக இருந்த அந்த எகிப்து தேசத்தில் ஒரு மனுஷனை தேவன் திரும்ப எழுப்பினார். அவனுக்கும் ஒரு அரண்மனை வாசத்தை தந்தார். அவர் பேர் தான் மோசே. அந்த மோசையை தேவன் அரண்மனையில், அவன் அடிமையாய் பிறந்திருந்தாலும் அவன் வளர்க்கப்பட்டதும் வார்ப்பிக்கப்பட்டதும், அவன் கல்விகளை கற்றதும் தொழில்களை கற்றதும் முழுவதும் எகிப்துடைய பார்வோன் அரண்மனையிலே மோசேக்கு தேவன் அந்த அரண்மனையின் வாழ்வை கொடுத்தார். ஏன் அப்படின்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பாவத்திலிருந்து ரட்சித்து விடுதலையாக்கி ஆராதிக்க கூட்டிட்டு வர வேண்டும் என்பதற்காக மோசேக்கு தேவன் ஒரு அரண்மனையின் வாசத்தை கொடுத்தார். அந்த அரண்மனையின் வாழ்வு கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட அந்த அம்மா கொடுத்த அந்த தாய்ப்பால், அந்த மக்களை குறித்ததான அந்த அன்பு என்ன பண்ணுச்சுன்னு சொன்னால், அவனை இந்த எபிரேயர்களை ஒருவன் அடிக்கிறான் என்று கேள்விப்படும் பொழுது அவனுக்கு கோபம் புத்துக்கிட்டு வந்தது. என்னடா என் ஜனங்களை நீ அடிக்கிற அப்படின்னு சொல்லி அவன் அடித்தவனையை கூட இவன் அடித்து முடித்து
தப்பிச்சு ஓடி மீதியான் தேசத்துக்கு ஓடிடுறார். தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு அரண்மனை வாழ்வை அவன் பெரிதாக எண்ணவில்லை. தேவனுக்காக எதையாவது செய்ய முடியவில்லையே என்று அவன் அந்த இடத்தை விட்டு கடந்து ஓட ஆரம்பித்தான். இப்படி நகர்வாக நகர்ந்து வருகிற ஜனங்கள் திரும்பவும் அகஸ்வேரனுடைய ராஜாவுடைய காலங்களில் சிறை கைதிகளாய் மாட்டிக்கொண்டார்கள். இவர்களை விடுவிப்பதற்காக வீதியில் கிடந்தவன் மொர்தெகாய், வீதி வாசலில் கிடந்தவள் எஸ்தர். எஸ்தருக்கு அப்பம்மா கிடையாது, அவங்களுக்கு யாரும் சொந்த பந்தம் கிடையாது. அடுத்து வேலை சோறு போடுறதுக்கு கூட வழியில்லாத ஒரு வறுமையின் குடும்பம். ஆனால் அவர்கள் இஸ்ரவேலின் தேவன் மீது முழு நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். மக்கள் முழுவதும் சிதறி கிடக்கிறார்கள். கிட்டத்தட்ட பல மாகாணங்களில் யூதர்கள் அடிபட்டு ஒடுக்கி கிடக்கிறார்கள். இவங்க இருக்கக்கூடிய இந்த மாகாணத்தில் இந்த மக்கள் முழுவதும் சிறை கைதிகளாக உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. எஸ்தருக்கு தேவன் ஒரு கிருபையை கொடுத்தார். இந்த மக்களை விடுவிக்கிறதுக்கு எஸ்தருக்கு ஒரு அரண்மனையின் வாழ்வை தந்தார். மொர்தெகாய் சொன்னார், இந்த காலம் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறத நீ நினைச்சுப்பார். இந்த மக்கள் முழுவதும் நீயும் நானும் செத்து போகிற காலங்கள் வந்து விட்டது மகளே. இந்த காலத்தை நீ பிரயோஜனப்படுத்திக்கிறதுக்காகத்தான் உனக்கு அரண்மனையின் வாழ்வை கொடுத்திருக்கிறார். யோசேப்புக்கு அரண்மனையின் வாழ்வை தந்தார், மோசேக்கு அரண்மனையின் வாழ்வை தந்தார், எஸ்தருக்கு அரண்மனையின் வாழ்வை தந்தார். இந்த நெகேமியாவுக்கும் தேவன் அரண்மனையின் வாழ்வை தந்தார். அரண்மனையின் வாழ்வை நெகேமியாவுக்கு கொடுத்த பொழுது அவன் சுகபோகங்களை அவன் ஒரு நாளும் பெரிதாக எண்ணவில்லை. அவனுக்கு கிடைத்த பதவிகளை குறித்து அவன் சிந்திக்கவில்லை. அவனுக்கு கொடுத்த அந்த சாப்பாடு, ராஜாங்க சாப்பாடுகளை குறித்து அவன் சிந்திக்கவில்லை. அவனுக்குள் எழும்பினது பாரம், அவனுக்குள் எழும்பினது கண்ணீர், அவனுக்குள் எழும்பி நின்றது தரிசனம். ஐயோ, என் ஜனங்கள் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஐயோ, என் ஜனங்கள் வாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். என் ஜனங்கள் தேவனை விட்டு தூரமாகிட்டாங்களே. இதை நான் எப்படி சரி செய்ய போகிறேன்? இது எப்படி நான் சரி பண்ண போகிறேன்? ஒரே ஒரு வழிதான் இருந்தது. எல்லா யோசேப்பு முதற்கொண்டு நெகேமியா வரைக்கும் எல்லாரும் ராஜாக்களை சந்தித்து தான் பேசி பேசி தீர்மானங்களை எடுத்தார். யோசேப்பு பார்வோனுடைய சமூகத்தில் போய் நின்று, என் தகப்பன் வீடு வந்திருக்கிறாங்க, என் தகப்பன் வீட்டுக்கு நீங்கள் ஏதாவது செய்ய வேணும்னு சொல்லும் பொழுது அவர்களுக்கு கோசேன் நாட்டை வாங்கி கொடுத்தார் யோசேப்பு. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவன் எவ்வகையிலேனும் உதவி செய்ய அவர் வல்லவராகி இருக்கிறார். அவருடைய கரம் அப்படிப்பட்ட அந்த கரம். யோசேப்பு போய் நிற்கும் பொழுதெல்லாம் பார்வோனுடைய இருதயம் கரைந்து போகும். அவனை முகத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் ஏதாவது ஒன்று அவனுக்கு செய்ய வேண்டும் என்று பார்வோனுடைய உள்ளம் துடிக்கும். அப்படி யோசேப்பு கேட்ட ஒன்றையும் பார்வோன் நிராகரிக்கவில்லை. பார்வோன் ஒரு கதையை சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? உன்னுடைய அனுமதியின்றி ஒருவனும் கையாவது காலாவது நீட்டக்கூடாது. அந்த பவரை யோசேப்புக்கு பார்வோன் கொடுத்தார். அந்த ராஜாவை சந்தித்து இந்த ஜனங்களுக்கு ஒரு நாட்டையே கொடுத்தார். அந்த கோசேன் நாட்டை தேவன் வாக்குப்படினார். மோசே திரும்பவும் எந்த அரண்மனையை விட்டு வெளியில் ஓடினாரோ அதே அரண்மனைக்கு திரும்ப சென்று இந்த மக்களுடைய விடுதலைக்காக போய் நிற்கிறார். அதே பார்வோனுடைய வளர்ந்த அரண்மனைக்கு திரும்ப போகிறார். அந்த இடத்துல போய் நின்று இந்த மக்களை கர்த்தரை ஆராதிப்பதற்காக நீங்கள் விடணும், எதுக்குடா இந்த ஜனங்களை கூட்டிட்டு போக இவ்வளவு நீ வந்து நின்றுகிட்டு இருக்கிற? ஒரே ஒரு வார்த்தை, இஸ்ரவேலின் தேவனை ஆராதிப்பதற்கு இந்த ஜனங்களை நீ போக விட்டுடு. மோசேயும் ஆரோனும் இந்த பாரங்களை பகிர்ந்து கொண்டு நிற்கிறார், உறுதுணையாய் நிற்கிறார். ஊழியத்துக்காக ஆரோன் சேர்க்கப்படுகிறான் மோசையோடு கூட. மோசே ஊழியத்துக்கு வந்ததற்கு அப்புறம் அமலேக்கியர்களுடைய போர் தாக்கங்கள் பயங்கரமாய் நின்ற பொழுது அந்த போரிலே ஜெயிப்பதற்கு மோசே 2 கரங்களையும் தூக்கி கொண்டு வானத்திற்கிறாய் நிற்கும் பொழுது ஊரும் ஆரோனும் கைகளை தாங்குகிறார்கள். அந்த கை தூக்கும் பொழுதெல்லாம் கர்த்தர் அற்புதம் செய்கிற, கையை கீழே போடும் பொழுதெல்லாம் நிறுத்தப்படுகிறது. ஸோ மோசையினுடைய கரங்கள் கீழே இறங்கி விடாதபடிக்கும் ஊரும் ஆரோனும் அந்த கரங்களை தூக்கி பிடித்து நிற்கிறார்கள். அப்படி நிற்கும் பொழுது ஆரோனுடைய வாரிசுகளையும் சந்ததிகளையும் தேவன் ஆசீர்வதித்தார்.
ஊரினுடைய சந்ததிகளையும் தலைமுறைகளையும் தேவன் ஆசீர்வதித்தார். கர்த்தருக்காக பாரப்பட்டு ஒரு விசுவாசியா நீ இருக்கலாம். கர்த்தருக்காக பாரப்பட்டு ஜனங்களுக்காக பரிதபிக்கிற ஒரு சுவிசேஷகனாய் நீ இருக்கலாம். கர்த்தருக்காக பாரப்படுகிற ஒரு போதகனாய் நீ இருக்கலாம். ஒரு தீர்க்கதரிசியாய் நீ இருக்கலாம். அவருக்காக வந்த ஒரு சந்ததிகளையும் தேவன் தரித்திரவானாய் விட்டுவிட மாட்டார். அப்படி காலேபன் ஒரு மனிதன் இருந்தார். யோசுவாவும் காலேபும் தேவனுக்கு ரொம்ப மிகவும் பிரியமான ஒரு இளைய தலைமுறையிலே 2 வாலிபர்களை தேவன் பிடித்திருந்தார். காலேபுக்கு தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். நான் எனக்கு இஷ்டமானபடியெல்லாம் நீ செய்து வேற ஆவி உடையவனாய் நீ இருந்தபடியினாலே இந்த தேசத்தின் ஆசீர்வாதங்களை உனக்கும் உனக்கு பின்வரும் உன்னுடைய பிள்ளைகளுக்கும் நான் உனக்கு கொடுப்பேன். கர்த்தர் ஆசீர்வதித்தார். பாரம் நிறைந்தவர்கள் இன்றைக்கு கர்த்தருக்கு தேவைங்க. பாரம் நமக்கு ரொம்ப அவசியம். திருச்சபை குறித்ததான பாரம், கர்த்தருடைய வருகை குறித்ததான பாரம், கர்த்தருடைய நியாய தீர்ப்பை குறித்ததான பாரம். பாரம் இல்லாத ஒரு தரிசனம் இல்லாத ஒரு வாழ்க்கை அது வாழ்க்கை அல்ல. உன்னுடைய கிறிஸ்துவ ஜீவியத்தில் அந்த பாரம் நமக்கு ரொம்ப அவசியம். பொறுப்பாளர்களுக்கும் அவசியம், விசுவாசிகளுக்கு அவசியம், தன்னார்வலர்களுக்கு அவசியம், சுவிசேஷ வேலை செய்வர்களுக்கு அவசியம். பாரம் அவசியம். அந்த பாரம் தான் நெகேமியாவுக்கு தரிசனமாய் மாறினது. தரிசனம் எப்பொழுது வரும் தெரியுமா? ஒரு மனுஷன் எதை குறித்து பாரப்படுகிறானோ, எதை குறித்து சிந்தித்து கொண்டே இருக்கிறானோ, அந்த சிந்தனை தான் அவனுக்கு தரிசனமாய் மாறும். அழுது அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறான் நெகேமியா. எஸ்தரும் அரண்மனையை நோக்கி அகஸ்வேருடைய ராஜாவுக்கு முன்பதாக போய் நின்று மக்களுடைய விடுதலைக்காக நிற்கிறார். இயேசு கிறிஸ்து பல அரண்மனைகளில் ஏறினார். பல அரண்மனைகளில் போய் ஏறி நின்றார். இவர்களைப் போலல்ல, ஒரு கைதியாய் இயேசு கிறிஸ்து போய் ஏறி நின்றார். மக்களை மீட்டெடுப்பதற்காக, மக்களை பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் மரணத்திலிருந்தும் இந்த உலகத்தினுடைய பாதாளத்தினுடைய அடி இழுக்கக்கூடிய எல்லா அந்த உரிமைகளுக்கும் மீட்டெடுப்பதற்காக இயேசு அடிக்கப்பட்டவராய், நொறுக்கப்பட்டவராய், உருக்குலைந்தவராய், அவரை பார்த்த முகங்கள் அலறி போனது. ஐயோ, இந்த முகமாயது, இப்படிப்பட்டவரா, இப்படி மாறி இருக்கிறாரே. பார்த்தவர்கள் பிரமித்தார்கள் இயேசுவின் முகத்தை பார்க்கும் பொழுது. இவர்கள் எல்லாம் கூட ராஜ மேன்மையின் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொண்டு ராஜாக்களுக்கு முன்பதாய் நின்றார்கள். இயேசு நிற்கும் பொழுதோ அவருடைய முகம் அந்த கேடு அடைந்திருந்தது. அவருடைய முகத்தில் பார்க்கும் பொழுது அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அங்கே எல்லா ராஜாக்களுக்கு முன்பதாக நின்று பாரம் நிறைந்தவராய் நின்றார். ஒரே ஒரு காரியம், பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதிலே அவர் அப்படியே தன்னுடைய உயிரை பிடித்து கொண்டு நின்று கொண்டிருந்தார். நமக்கு பாரம் ரொம்ப அவசியங்க. பாரம் இல்லைன்னு சொன்னால் நாம் நிச்சயமாக தேவனுடைய விசுவாசிகளாக இருக்கிறோம் என்பதற்கே தகுதியை நாம் இழக்குகிறோம். நமக்கு பாரம் அவசியம். நாம் படித்து வாழ்ந்து உயர்ந்து வெளியில் வருகிறதுடைய நோக்கங்களை ஒரு அடிப்படையில் தான் தேவன் நம்மை உயர்த்துகிறார். பாருங்க, இந்த உலகத்துக்குள்ளே இத்தனை ஞானவான்கள் இருந்து, இத்தனை கல்விமான்கள் இருந்து, இவ்வளவு தூரம் மக்கள் நாகரிகத்தில் வளர்ந்திருந்தாலும் நம்மை அவர்களுக்கு மேலாக ஒரு ஸ்தானத்தை உயர்த்தி வச்சு ஆசீர்வதிப்பதற்கான காரணம் எதற்கு என்றால் அது அவருக்காகத்தான். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக மாத்திரமே நம்மை இந்த உலகத்திற்குள் என்ன பண்ணுகிறார்? பைத்தியங்களாய் இருக்கிற நம்மை அழைத்து நம்மை பரிசுத்தப்படுத்தி ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாக நம்மை என்ன பண்ணியிருக்கிறார்? தேவன் பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அந்த தரிசனம் இல்லாத ஒரு பாரம் நிறைந்த கிறிஸ்துவமும் வேஸ்ட்டு, தரிசனமும் பாரம் இல்லாத விசுவாசமும் உங்களுக்கு வேஸ்ட்டு, தரிசனமும் பாரம் இல்லாத உங்களுடைய எந்த பலிகளும் வேஸ்ட்டு என்பதை நெகேமியாவுடைய பாடங்களை படிக்கும் பொழுது நான் உணர்ந்து கொண்டேன். அதைத்தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நெகேமியாவுடைய பாரம் நமக்குள்ளே இறங்கட்டும். இதுவரைக்கும் நம்ம அந்த பாரம் இல்லாமல் இருந்திருக்கலாம். இதுவரைக்கும் நமக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு வெயிட்லெஸ் ஹார்ட்டாக நம்மளுடைய இருதயம் லகுவாக இருந்திருக்கலாம். நாம் கேட்க வேண்டியது என்னென்னா, எங்களுக்குள்ளே அந்த பாரத்தை ஊற்றும் ஆண்டவரே.
எங்களுக்குள்ள அந்த பாரம் இறங்கி இருக்கட்டும். நெகேமியாவும் எஸ்ராவும் யூதர்களுக்குள்ள எழுப்பப்பட்ட எழுப்புதல் சாதாரணமான எழுப்புதல் கிடையாது. இன்றைக்கு நம்ம கடைசி கால எழுப்புதலுக்குள்ளே ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். சபையாரை எழுப்புதலுக்குள்ள கொண்டு வர வேண்டும் என்று நாம் விரும்பி கொண்டிருக்கிறோம். எழுப்புதல் என்றால் என்ன? மக்கள் தங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய காரியங்களில தவறிவிட்ட காரியத்திலிருந்து சீராக்கப்பட்ட காரியத்திற்கு திரும்புவதுதான் எழுப்புதல். அதைத்தான் இங்கே நெகேமியா ஜெபம் பண்றாரு. அப்படி அவர் ஜெபிக்கும் பொழுது அந்த வார்த்தைகளை கேட்டு உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்ததற்கு அப்புறம் ஒரு முடிவுக்கு வருகிறார். அந்த முடிவு என்ன முடிவுன்னு சொன்னா, உபவாசிப்பதுதான் இதற்கு சிறந்த வழி. உபவாசித்து ஜெபிப்பது சிறந்த வழியாய் நெகேமியா கையில் எடுகிறாரு. உபவாசித்து ஜெபித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவனே, உமது அடியாராகி இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாய் செய்த பாவங்களை அறிக்கையிடுகிறோம். எழுப்புதலின் காரியங்கள் அதுதான். எழுப்புதல் என்பது வெறும் சுகமோ, முழுவன் எழுந்து நடப்பதோ, செவிடன் கேட்பதோ, ஆஸ்திகள் பெருகுவதோ, ஆசீர்வாதங்கள் உண்டாவதோ எழுப்புதல் என்பது அதுவல்ல. மக்கள் தேவனுக்கு நேராய் திருப்பப்படுவதுதான் எழுப்புதல். அது எஸ்ராவும் நெகேமியாவுடைய காலங்களில் இந்த மக்களுக்குள்ளே அதை கொண்டு வருகிறார்கள். மக்கள் இந்த கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் நியாயங்களுக்கும் நியமங்களுக்கும் விலகி இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து தேவனிடத்தில் உபவாசித்து ஜெபிக்கிறார்கள். இன்றைக்கு நம்முடைய சபையாருக்காக நான் ஜெபிக்கிற விஷயம் அதுதான். நான் எனக்குள்ளே எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய பாரமான காரியங்களும் அதுதான். நம்முடைய ஜனங்கள் இந்த காரியங்களிலே குறித்து தூரமாய் இருக்கும் பொழுது நாம் எழுப்புதலை கொடுக்கிறவர்களாக அல்ல, நாம் எழுந்திருக்காதவர்களாகவே வாழுகிறோம் என்பதுதான் இந்த வார்த்தையுடைய அர்த்தமாய் இருக்கிறது. உபவாசித்து ஜெபிக்கிறாரு. ஆண்டவரே, என் இஸ்ரவேலின் ஜனங்கள், நான் மட்டுமல்ல என் முற்பிதாக்கள் செய்த பாவங்கள் முதற்கொண்டு எங்களுக்கு கொஞ்சம் மன்னிக்கிறதுக்கு உங்களுடைய கண்ணு காது செவி கேட்கட்டும் ஆண்டவரே. அழுது ஜெபம் பண்றாரு, கண்ணீரோட ஜெபம் பண்றாரு. இவ்வளவு காலம் இடிபட்டு கிடக்கக்கூடிய இந்த தேவாலயம் திரும்ப எழுப்பப்படுமா என்பதற்கு மிகப்பெரிய கேள்வியுள்ள காலம் அந்த காலம். வாய்ப்பே இல்லை என்கிற ஒரு நிலையில்தான் தேவன் திரும்ப ஒரு வாய்ப்பை ஏற்படுத்த ஆரம்பித்தார். எருசலேமை குறித்து பரிதபிக்கிற தேவன், இஸ்ரவேலை குறித்து பரிதபிக்கிற தேவன், அப்படி நாமத்தினால் அழைக்கப்பட்டிருக்கூடிய ஜனங்களை குறித்து பரிதாபம் கொள்கிற தேவன். நெகேமியாவுடைய ஜெபம் தேவனுடைய செவிகளுக்கு எட்ட ஆரம்பித்தது. அழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆண்டவரே, முதலாவது மக்கள் உங்களுடைய சமூகத்திற்கு திருப்பப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் அவர்கள் இஷ்டத்திற்கு வாழ ஆரம்பித்து விட்டார்கள். ஆராதனை நடைமுறைகளை முழுவதும் நிர்விசாரம் செய்து விட்டார்கள். கர்த்தரே தெய்வம் என்று சொல்லுகிறதற்கு பழக்கமில்லாதவர்களாய் மாறிவிட்டார்கள். நடைமுறைகள் முழுவதும் பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற மக்களைப் போல வாழ்கிறவர்களாய் மாறி போய் விட்டார்கள். இவர்களை திருத்துவது எப்படி? இதுதான் அவர்களுக்குள்ள எழுந்த பாரம். இன்னைக்கு எழுப்புதல் என்பது மனுஷன் மனம் திரும்பி கூட்டம் கூட்டமாய் வருகிறது தான் எழுப்புதல். அதற்கு பின்னால் நடக்கிறதான் அற்புதம், சுகம், நம்ம மேலே விழுகிற எல்லாமே ஆசீர்வாதங்கள் எல்லாம் அதெல்லாம் அடுத்தது. பரலோகம் எதை குறித்து சந்தோஷப்படுகிறது? ஒரு பாவி மனம் திரும்புகிறது நிமித்தம் உண்டாகிற அந்த சந்தோஷம், அதுக்கு பேர் தான் எழுப்புதல். இயேசு கிறிஸ்து வந்தபோது நடந்த எழுப்புதல் 2000 ஆண்டுகளாக ஒரே நபரை குறித்து தான் இந்த உலகம் பேசிக்கொண்டே இருக்கிறது. பல்லாயிரம் ஆண்டுகளாக இவரை குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கும் பேசிக்கொண்டிருக்கிறோம். பல தலைவர்கள் காலமாகி விட்டார்கள். பல தலைவர்கள், பெயர் சொல்கிற தலைவர்கள் இல்லாமல் போய்விட்டார்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய காரியங்களும் வரலாறுகளும் அவர் செய்த ஊழியங்களும் இன்றைய வரைக்கும் தலைமுறை கெடுத்து தலைமுறை கெடுத்து தலைமுறை கெடுத்து பேசும் பொருளாய் இருந்து கொண்டிருக்கிறதே. ஏன்? அது பரலோக ராஜ்யத்தின் வேலை. எது அந்த வேளையில் அவர் சொல்லுகிறார், ஒரு பாவி மனம் திரும்பிட்டான்னா அதுதான் அந்த அரண்மனையிலே சந்தோஷம் உண்டாகிறது. அந்த சந்தோஷத்தை கொடுக்கறதுக்காகத்தான்
தேவனுடைய ஆவியானவர் இந்த பூமியில் பலமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். உபவாசித்து ஜெபித்து அழுகிறார். என் ஜனங்கள், என் தலைமுறையின் ஜனங்கள், என் முற்பிதாக்கள் செய்த எல்லா குற்றங்களையும் மன்னிச்சிருங்க ஆண்டவரே. உம்முடைய உடன்படிக்கையை கை கொள்ளுகிறவர்களுக்கு 1000 தலைமுறைக்கும் நான் இரக்கம் செய்வேன் என்று நீங்க சொல்லியிருக்கீங்கல்ல. கிளைம் பண்றார் நெகேமியா. நேர்மை, உண்மை, தாழ்மை, தேவனுக்குள்ள பக்தியோடு கொண்டிருக்கக்கூடிய நெகேமியா இந்த வார்த்தைகளை சொல்லி கேட்கும் பொழுது தேவனால நெக்லெக்ட் பண்ணவே முடியல. நெகேமியாவுடைய ஜெபத்திற்கு தேவன் இறங்கி வர ஆரம்பிக்கிறார். அப்படி சொல்லிட்டு திரும்பவும் அங்கே பேசுகிறார். பாவம் செய்தோம், உம்முடைய கண்கள் திறந்திருப்பதாக நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம், நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம். இது யாராவது சொல்லி இப்படி ஜெபம் பண்ணுவோமா? என்னைக்காவது நான் கெட்டவன் சொல்கிறது யாருக்காவது முடியுதா? நீ அந்த தப்பு பண்ணிட்டான்னு நீ எப்படி என்ன நீ சொல்லலாம்? நான் இதை பண்ணிட்டேன்னு எப்படி சார் நீ சொல்லலாம்? உடனே நம்முடைய குற்றங்களை நியாயப்படுத்த நினைக்கிறோம். நெகேமியா சொல்கிறாரு, நான் மட்டும் இல்லைப்பா, நாங்கள் எல்லாருமே கெட்டவங்களாக நடந்துட்டோம், தப்பு பண்ணிட்டோம், இதனால் மக்கள் கஷ்டப்படுறாங்க. அதெல்லாம் சொல்கிறாரு பாருங்க. நான் விசாரித்த பொழுது அந்த 2வது வசனத்தில் சொல்கிறாரு, அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீந்து தப்பித யூதரின் செய்தியும் எருசலேமின் செய்தியும் விசாரித்தேன். அதற்கு அவர்கள் சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவித்து வருகிறார்கள். கர்த்தருடைய ஜனம் மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிப்பது தேவனுடைய சித்தமா? இல்லைங்களே. மகா நிந்தையும் தீங்கையும் அனுபவிப்பது தேவன் நமக்கு கொடுக்கிற சித்தம் இல்லை. அது மனுஷனா தேடிக்கிட்ட சித்தம், மனுஷனா விரும்பிக்கிட்ட சித்தம். தேவனுடைய ஸ்தானத்தை இழந்துட்டதுனால அவங்களுக்கு கிடைச்ச சித்தம். ஒரு மனுஷனுடைய ஆசீர்வாதத்தை இழக்கிறதற்கு பல காரணங்களை தேவன் வைத்திருக்கிறார். நம்ம இழந்து போகிறதற்கு தேவனுடைய சித்தத்திற்கு விரோதமாய் நாம் நடக்க ஆரம்பிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய அந்த தேவனுடைய மூலமாய் நேரடியாக கிடைக்கிற ஆசீர்வாதங்களை நாம் இழந்து விடக்கூடும். அப்படிதான் இந்த ஜனங்கள் இழந்துட்டாங்க. எல்லாமே இழந்து நின்று கஷ்டப்படுகிறார்கள், மீளா துயரத்தில் மாட்டிக்கொண்டார்கள். இந்த சூழல் நமக்கு பாரம் இல்லைன்னு சொன்னால் நம்ம யாரை வேண்டுமானாலும் தாக்கக்கூடும், யாரை வேண்டுமானாலும் நம்ம டச் பண்ணி பார்க்காம அது போகாது. ஆகவே அவர் ஜெபிக்கிறாரு, என்னுடைய இந்த ஜாதிகள் முழுவதும் நாங்கள் மிகவும் கெட்டவளாய் நடந்தோம். நீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு 7வது வசனத்தில் கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளாதே போனோம். அவர் சொன்னார், உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக, மற்ற காரியங்களை குறித்து நீ இச்சிக்காதிருப்பாயாக, ஓய்வு நாளை சரியாய் ஆசரிப்பு செய்வாயாக. கர்த்தர் கொடுத்த எல்லா பிரமாணங்களின் கட்டளைகளையும் அவர்கள் மீறி நடந்தார்கள். ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு எத்தனை பேருங்க, நம்ம எல்லாரும் வழக்கப்படி ஆக்சுவலாக சண்டே நம்ம லீவாக வச்சுருக்கிறதுனால நம்ம ஆண்டவர் உயிர்த்தெழுந்த நாளில் நம்ம இன்றைக்கி உட்காந்து ஆராதனை செய்கிறோம். சில சபைகளில் சனிக்கிழமை ஆராதனை செய்கிறாங்க, சில சபைகளில் வெள்ளிக்கிழமை ஆராதனை செய்கிறாங்க. இவங்களுடைய தேசத்துடைய சட்டங்களுக்கு தகுந்த மாதிரி ஆராதனை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு வகையில் ஒரு நாளில் ஆராதனை நாம் செய்தே தான் ஆக வேண்டும் என்பது கிறிஸ்துவர்கள் மேல் இருக்கக்கூடிய கட்டளைகளில் மிகவும் பிரதானமான கட்டளை. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரணுங்கிறது, ஆராதனையில் உட்கார்ந்து வசனங்களை கேட்கணுங்கிறது, நீங்கள் கற்பிக்கப்படவும் நானும் நீங்களும் கற்பிக்கப்பட வேண்டும் என்பது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளைகளில் மிகவும் முக்கியமான கட்டளை. அதுதான் ஏதாவது ஒரு வசனம் நம்முடைய வாழ்வை சீர்படுத்தி தேவனுடைய சித்தத்தை செய்ய வைப்பதற்காக கர்த்தர் உங்களோடு கூட என்னோடு கூட பேச நினைப்பார். எதை கொண்டு? வசனங்களை கொண்டு. மக்களோ இங்கே என்ன பண்ணிட்டாங்க, எல்லாரும் அந்த கட்டளைகளை மீறினதுனால ஜாதிகளுக்குள்ளே சிதறடிக்கப்பட்டார்கள். நமக்கு சுதந்திரமான அந்த ஃப்ரீடம் ஃபுல் பிளஸ்ஸிங் லைஃப் இருந்துக்கிட்டே இருக்க முடியாததுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், நாம் இதை கை கொள்ளாமல் போக ஆரம்பிக்கும் பொழுது சிதறடிக்கப்படுகிறோம். ஆண்டவர் கட் பண்ணிடுவார், கத்திரிக்கோளை வச்சு பட்டுன்னு கட் பண்ணிடுவார். நாம் செய்கிற வேலை கஷ்டமாக மாறும், நாம் வாழ்கிற வாழ்க்கை கஷ்டமாக மாறும். அப்படி கையின் பிரயாசங்கள் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. எப்போதுமே இந்த வசனங்கள் சொல்லுகிறதை போலவே அங்கே மகா தீங்கையும் வருத்தத்தையும் அனுபவிக்கிற நிலை அது உண்டாக்கிவிடும்.
இதை பயப்படுத்துகிறதுக்கோ ஆண்டவர் நம்மளை எச்சரிக்கிறது தான் செய்கிறாரே தவிர பயப்படுத்துகிற மாதிரி சொல்கிறார். வேண்டாம் போயிடாத, நீ கவனமாக இரு என்று அவர் சொல்லுகிறார். நெகேமியாவுக்கு எழுந்த பாரம் தான் இன்றைக்கி நம்ம சபை மேலே நான் வச்சு ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே, ஒருவேளை எங்களுடைய கடந்த காலங்கள் முழுவதும் நாங்கள் கை கொள்ளாமல் போயிட்டோம். ஆண்டவரே, நாங்கள் முறைப்படி அதை செய்யாமல் போயிட்டோம். எங்களுக்கு கொடுத்த ஸ்தானங்களையும் எங்களுக்கு கொடுத்த அந்த வாழ்க்கையும் நாங்கள் உங்களுக்கு சரியாக நாங்கள் பயன்படுத்தாமல் விட்டுருக்குறோம். நீங்கள் எங்களையும் சபையாரையும் என்ன பண்ணுங்க, மன்னிச்சிருங்கப்பா, தயவாய் மன்னி. இந்த ஜெபத்தை நெகேமியா செய்து முடித்ததுக்கப்புறம் அந்த ஒரு சூழலையே தேவன் மாற்ற ஆரம்பிச்சிடுறார். 2வது அதிகாரத்தில் நம்ம நேரில் கீழே சீக்கிரம் போக விரும்புகிறேன். அர்தசஷ்டா ராஜாவின் 20வது வருஷம் நிசான் மாதத்திலே திராட்சை ரசம் ராஜாவுக்கு முன்பாக வைத்திருக்கையில் நான் அதை எடுத்து ஒருவருக்கு கொடுத்தேன். நான் முன் ஒருபோதும் அவர் சமூகத்தில் துக்கமாய் இருந்ததில்லை. அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்கமாய் இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே, இது மன துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றார். அப்பொழுது நான் மிகவும் பயந்து ராஜாவை நோக்கி, ராஜா என்னென்றைக்கும் வாழ்க, என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும்போது நான் துக்கத்தோடு இராது இருப்பது எப்படி என்றேன். அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ கேட்ட காரியம் என்ன? அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாக இருந்து அடியேனுக்கு உமது சமூகத்தில் தயவு கிடைத்ததானால் என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்திற்கு நீர் என்னை அனுப்ப வேண்டிக் கொள்கிறேன் என்றான். நெகேமியாவுடைய முகத்தை ராஜா கவனிச்சிட்டார். எப்பொழுதுமே அவருடைய அந்த பிரிஸ்காக இருக்கக்கூடிய அந்த சிச்சுவேஷன் கொஞ்சம் மாற ஆரம்பித்தது. நிறைய பேர் கேட்குறோம், ஏப்பா சோகமாக இருக்க, ஏன் தம்பி வருத்தமாக இருக்கிற, ஏன் உனக்கு என்ன கவலை அப்படின்னு நம்ம கேட்குறோம்ல. அகத்தின் அழகு முகத்தில் தெரிஞ்ச ஆரம்பிச்சிடும். பயமோ பார்க்க, அதான் ஆண்டவர் அதை சொல்லிட்டார்ல, கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறாரு. பிரச்சனை இங்கேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகிடுது. இந்த இருதயத்தின் வெளிப்பாடு முகத்தில் தெரிய ஆரம்பிச்சிடுது. இருதயத்துக்குள் இருக்கக்கூடிய ஆழமான விஷயங்களை மனுஷன் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் கர்த்தர் அதை அறிகிறார். ஆழத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை தோண்டி வெளியில் கொண்டு வந்துடுறார். மக்களுடைய முகத்தை மனுஷன் பார்த்து சில விஷயங்களை கண்டுபிடிக்க முடியும். ஆனால் அசைவுகளையும் சில உணர்வுகளையும் இந்த அர்தசஷ்டா ராஜா கண்டுபிடிக்கிறார். நெகேமியாவுடைய அசைவுகளை அதை கண்டுபிடிக்கிறார். முகம் ரொம்ப வாடலாக இருக்கு. நெகேமியா, என்னப்பா உனக்கு பிரச்சனை? எப்பவுமே நீ வருத்தமாக இருந்ததில்லையே, இன்னைக்கு இவ்வளோ வருத்தமாக இருக்கிறியே, உன் வருத்தம் என்ன சொல். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்குள் வந்த பொழுது ஒரு வார்த்தையை சொன்னார். எல்லாரும் துக்கத்தோடு கவலைகளோடு இருக்கும் பொழுது ஒரு ஆறுதலின் வார்த்தைகளை சொன்னார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, எல்லாரும் என்னிடத்திற்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஒரு இளைப்பாறுதல் நெகேமியாவுக்கு வருகிற நேரம் பாரத்தை ஷேர் பண்ணுகிறார். தேவ சமூகத்தில் நின்று சொல்லுகிறார், ராஜாவே நீர் வாழ்க. அந்த இடத்துல ராஜா கிட்ட சொல்லும் பொழுது ஒரு ஜெபம் பண்றாரு. பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணிக்கிட்டு பேசுறாரு. எந்த ஒரு காரியத்துக்கும் ஜெபம் ரொம்ப முக்கியம். படிக்கிற பிள்ளைகள் பரீட்சை எழுதும் பொழுது பேனாவை வைக்கிறதுக்கு முன்னே ஜெபம் அவசியம். நீ படிக்க உட்கார்றதுக்கு முன்னே ஜெபம் அவசியம். சாப்பிட உட்கார்றதுக்கு முன்னே அப்பத்தின் தண்ணீர் ஆசீர்வதின்னு சொல்லி ஜெபம் பண்ணுறது அவசியம். நீ ஜெபம் பண்ணாமல் சாப்பிட்றதும், ஜெபம் பண்ணாமல் நன்றி இல்லாமல் அந்த சாப்பாட்டை தூக்கி சாப்பிட்றதும் நமக்கு ஆரோக்கிய குறைவை உண்டாக்குது. நான் கற்றுக்கிட்டேன், நீங்களும் கற்றுக்க விருப்பப்பட்டால் கற்றுக்குங்க. சாப்பாடு ருசியாக இருக்குது, சாப்பாடு ரொம்ப நாக்குக்கு ரொம்ப இதமாக இருக்குதுன்னு சாப்பிட்றதுக்கு முன்னே அதை ஜீரணிக்க பண்ணுகிற தேவன்கிட்ட அந்த சாப்பாட்டை உப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. பரீட்சையில் நல்ல மதிப்பெண் எடுக்கணும், ஞானத்தில் நீ குறைவாக இருக்க, உனக்கு அறிவு போதலை, 10 ஆண்டவரை கேட்கணும், கெஞ்சணும். கெஞ்சினா மட்டும்தான் அந்த ஞான குறைவுகளை தேவன் நமக்கு மாற்றி கொடுப்பார்.
ஜெபம் பண்ணுகிறான் தேவ சமூகத்தில். ஒரு ராஜாவை சந்தித்து தினந்தோறும் பேசுகிறவனுக்கு பயமும் நடுக்கமும் உண்டாகிறது. தினந்தோறும் கேஷுவலா பேசுகிற நெகேமியாவுக்கு ஒரு காரியம்னு வரும் பொழுது பயம் வருது. அதை கண்டுபிடிக்கிறார் ராஜா, கண்டுபிடிக்கிறார். ஏப்பா பயப்படுற? அதை சொல்றதுக்கு முன்னே ஜெபம் பண்ணி சொல்லுகிறார், என் பிதாக்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய என்னுடைய தேசத்தில் மக்கள் இப்படி கிடக்கிறாங்க, ஆளையும் இடுபட்டு கிடக்கும் பொழுது நான் எப்படி ஆண்டவரே நான் சந்தோஷமாக இருப்பேன்? எஜமானனை நான் எப்படி நான் சந்தோஷமாக? அதுக்கு அந்த ராஜா சொல்கிறாரு, என்னையா காரியத்தை சொல்கிற நீ? உனக்கு என்ன பிரச்சனை? நாம் தேவனுடைய சமூகத்தில் பாரம் நிறைந்தவர்களாக, உண்மை உள்ளவர்களாக, கண்டிப்பாக கண்ணீரோடு நாம் நிற்கிற எந்த காரியத்திற்கும் தேவ சமூகத்திலிருந்து நிச்சயம் ஆன்சர் கிடைக்குங்க. இது என்னுடைய நம்பிக்கை, விசுவாசம். நிச்சயமாக அந்த பதிலை அவர் தருகிறார். ஸ்பான்டனியஸான ஒரு ஆன்சரை நெகேமியாவுக்கு சொன்னார். இதை பேசிக்கொண்டிருக்கும் பொழுதும் அந்த ராஜாவுடைய மனைவி ராணியும் பக்கத்தில் உட்கார்ந்துருந்தாங்க. ஒரு சப்போர்ட்டு பாருங்க. இவர் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய அந்த பாரத்தை சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே அவங்களுடைய மனைவியும் உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சுத்தமாக இருந்தால் அடியேனுக்கு உங்களுடைய சமூகத்தில் தயவு கிடைத்ததானால் என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்திற்கு நீர் என்னை அனுப்ப வேண்டிக் கொள்கிறேன் என்றேன். அப்பொழுது ராஜஸ்திரியும் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தால் ராஜா என்னை பார்த்து, உன் பிரயாணம் எத்தனை நாள் செல்லும்? நீ எப்பொழுது திரும்ப வருவாய் என்று கேட்டார். இவ்வளவு காலம் செல்லும் என்று நான் ராஜாவுக்கு சொன்னபோது என்னை அனுப்ப அவருக்கு சித்தமாயிற்று. முதலாவது விசாரிக்கும் நெகேமியா. விசாரணை என்ன நடக்குது, மக்களுக்குள்ள என்ன நடக்குது, என்ன சூழல் நடக்குது, விசாரிக்கிற நெகேமியாக்கள் சபைகளுக்கு தேவை. நம்முடைய சபைகளில் இருக்கக்கூடிய சூழல்களுக்கு விசாரணை செய்கிற நெகேமியர்களாய் தேவன் இன்றைக்கு உங்களை அழைக்கிறார். விசாரணை பண்ணுங்க, விசாரிங்க. உங்கள் கையில் கொடுத்துருக்கிற ஊழியம், உங்கள் கையில் கொடுத்துருக்கிற திருச்சபை, உங்கள் கையில் கொடுத்துருக்கிற இரத்த சொந்தங்கள், இயேசுவின் இரத்தத்தின் சொந்தங்களை விசாரிக்கிற அனுபவத்தை தேவன் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். இரண்டாவது, ஜெபிக்கிற நெகேமியா. விசாரிக்கிறதோட நின்னுக்கல, ஜெபிக்கிற நெகேமியா. ஜெபிக்கிற நெகேமியாவுக்கு தேவன் பிரயாண சித்தத்தை தேவன் வாய்க்க பண்ண ஆரம்பித்தார். பாருங்க, அவர் ஒருவராய் புறப்படுகிறார். அவரும் அவரை சுமந்து செல்கிற மிருகமும் புறப்பட்டு செல்கிறார். புறப்பட்டு சென்று போகிற வழிகளில் நெகேமியாவை யாரும் ஸ்டாப் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக டோல்கேட்டில் பாஸ் வாங்குற மாதிரி தேசத்தின் தலைவராக இருக்கக்கூடிய இந்த ராஜாவினுடைய அதிகாரியின் இடத்துல சில பாஸ்களை வாங்கிட்டு போகிறார். யாரும் இந்த நெகேமியாவுடைய பிரயாணத்தை டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு எல்லா அரண்மனையினுடைய செக்யூரிட்டியும், அந்த செக்யூரிட்டியில் இருக்கக்கூடிய காவலர்களையும் சேர்த்து கூட்டிக் கொண்டு புறப்பட்டு போகிறார். நெகேமியாவுடைய ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுக்க ஆரம்பித்தார். பாரப்படுகிற நெகேமியா அதை சொல்லிட்டு அந்த ஊர் பட்டணத்துக்கு போயிட்டு மக்கள்கிட்ட ஒரு வார்த்தையை பேசுகிறார். இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. 2ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். பின்பு நான் அவர்களை நோக்கி, எருசலேம் பாழாயிருக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டு கிடக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமையும் பார்க்கிறீர்களே, நாம் இனி நிந்தைக்குள்ளாயிராதபடிக்கு ஒரு காரியத்தை நாம் செய்ய போகிறோம். எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி. இனிமேல் இந்த நிந்தை தொடரக்கூடாது, இனிமேல் இந்த பொசிஷன் தொடர்ந்து ப்ரொலாங் ஆகக்கூடாதுன்னா நாம் ஒரு காரியத்தை செய்ய வேணும். ஒரு தீர்மானத்திற்கு நெகேமியா அந்த மக்களை அழைகிறார். இனி இந்த நிந்தை வரக்கூடாது, இந்த பிரச்சனைகளில் இருந்து நாம் விடுபட வேண்டும். தேவன் திரும்ப நமக்கு இறங்க வேண்டும். அவருடைய உறவு நமக்கு அவசியம். அவருடைய உறவிலே நாம் வாழ்வது அவசியம் என்பதை நெகேமியா இங்கே சுட்டி காட்டுகிறார். இந்த காரியத்திற்காக இந்த எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி என்னுடைய தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோட சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு
தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். இன்னைக்கு இந்த சபையை கட்டுறதுக்கு நீ எழுந்து வா மகனே, ஜெபத்தில் எழுந்து கட்டு, உபவாசித்து ஜெபித்து கட்டு, உபவாசித்து சபைக்காக நில்லு, குடும்பத்துக்காக நில்லு. நிச்சயமாக கட்டுவோம், கட்டப்படுவோம். நிச்சயமாக தேவன் திரும்பவும் நமக்குள்ளே ஆளுகை செய்கிறவராய் இறங்கி வந்து நிற்பார். அப்படிப்பட்ட ஆண்டவரை தான் இன்றைக்கு நாம் ஆராய்த்து கொண்டிருக்கிறோம். அவர் போய் சொல்லும் பொழுது தேவனுடைய கரம் நம்மேல் அமர்ந்து இருக்கிறது. கர்த்தருடைய கரம் நம்மேல் அமர்ந்து இருக்கிறது. கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் அமர்ந்திருந்தால் நீங்களும் நெகேமியாவை போல பாரமுள்ளவர்களாய் மாறுவீர்கள். ஊழியத்தை குறித்து ஏதோ வாழ்ந்தோம், எதையோ வாழ்க்கையில் அனுபவித்தோம், ஏதோ எப்படியோ முடிஞ்சு போகிறோங்கிற கதைக்கு நெகேமியா தன்னுடைய வாழ்வில் அவர் அனுமதிக்கவில்லை. தன் வாழ்வில் கொடுத்த ஆசீர்வாதங்களை குறித்து அவன் ஒரு நாளும் அவன் மேன்மை பாராட்டவில்லை. கர்த்தருக்காய் எழுந்து கட்டுவதையே அவன் விரும்பினான். அவன் ஒரு பெரிய புரட்சியை யூதர்களுக்குள்ளே திரும்பவும் எழுப்பினான். அதுதான் எழுப்புதல். அந்த மக்களை திரும்ப அழைச்சி கூட்டு வந்து ஆலயத்துக்கு முன்பதாக நிறுத்தி, அங்கே பொய்யான ஆசாரியர்கள் செய்த உபதேசங்களை நிமித்தம் வஞ்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு அவன் எச்சரித்து இந்த இடத்துல திரும்பவும் நியாயங்களையும் நியாயப்பிரமாணங்களையும் சட்டங்களையும் எடுத்து வாசித்து மக்களுடைய தப்பிதங்களை எல்லாம் எடுத்து கூறி சீர்திருத்தினான். அதுதான் பயங்கரமாய் எழுப்புதலாய் மாறினது. எஸ்ரா ஆலய வழிபாட்டுக்குரிய காரியங்களிலே சீர்திருத்தினார். நெகேமியா மார்க்க ரீதியாக இருக்கக்கூடிய பிழைகளை திருத்தி மக்களை தேவன் அண்டையிலே திருப்பினார். கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு நம்ம மத்தியில் வைக்கக்கூடிய காரியம் என்ன? அன்பான சகோதரனே சகோதரி, உனக்குள் நெகேமியாவின் பாரம் எழும்ப வேண்டும் என்பதுதான் தேவன் கொடுக்கிற அழைப்பாக இருக்கிறது. உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்தில், உங்களுடைய குடும்ப ஜெபத்தில், உங்களுடைய சபையின் ஜெபத்தில், என் சபையை கட்டுமாட்டவரே, என்னுடைய சபையை நீர் கட்டும். அப்படி எழும்பி நின்று கட்டுவதற்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களானால் என்ன நடக்குதுங்கிறத நாம் பார்க்க போகிறோம். இதில் பலர் எதிர்ப்பாளர்களாய் மாறினார்கள். ஒரு காரியம் கட்டப்படுவதற்கு முன்பதாக, ஒரு காரியத்தை நாம் நடத்தி முடிப்பதற்கு முன்பதாக எதிர்ப்பாளர்கள் எழும்புவார்கள். நம்ம 83ஆம் சங்கீதத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே சதி திட்டங்களை கூடி பண்ணினதைப் போல உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறதுக்கு முன்ன சில சதி திட்டங்கள் நடக்கும். அதுக்கு நானும் நீங்களும் விலை பெயரக்கூடாது. தேவனுக்கு முன்பதாய் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இங்கே சில ஜனங்கள் எழும்பி நின்று இவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள். அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். ஓரானியனான சன்பல்லாத்தும் அம்மோனியனாகிய தொபியா என்னும் ஊழியக்காரனும் அரபியனான கேஷமும் இதை கேட்டபோது எங்களை பரியாசம் பண்ணி எங்களை நிந்தித்து நீங்கள் செய்கிற இந்த காரியம் என்ன என்று அவர்களை குறித்து பல கேள்விகளை எழுப்பினார். ஒரு காரியம், தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுகிறதற்கு முன்பதாக, உங்களுடைய குடும்ப வாழ்வு கட்டப்படுகிறதற்கு முன்பதாக, நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு முன்பதாக சில கேள்விகளும் சில எதிர்ப்புகளும் நமக்கு உண்டாகத்தான் செய்யும். அதை ஜமாளித்து வெளியில் வருவதற்கு நமக்கு தேவையானது ஜெபம். ஜெபம் இருந்தால் நிச்சயம் நமக்கு தேவனுடைய கரம் இருக்கும். அந்த கரம் நம்மோடு இருந்தால் இழந்ததை பெறுவோம், இடிந்து விட்டதை திரும்ப கட்டுவோம், நம்ம விட்டு தூரப்போனதை திரும்பவும் நாம் பெறுவோம் என்பதை நெகேமியாவை கொண்டு நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். இப்படி எல்லாம் இருந்தாலும் பரியாசம் பண்ணி எங்களை நிந்தித்து நீங்கள் செய்கிற காரியம் என்ன என்ன என்று கேட்டாலும் நீங்கள் ராஜாவுக்கு விரோதமாக களங்கம் பண்ண போகிறீர்களோ என்றார்கள். அதற்கு நான் மறுமொழியாக, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார், அவருடைய ஊழியக்காரராகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம். உங்களுக்கோ வென்றால் எருசலேமிலே பங்கும் இல்லை, பாத்தியமும் இல்லை, உங்கள் பேர் விளங்க ஒன்றும் இல்லை என்று அவர்களோடே சொன்னார். அப்போ பரலோகத்தின் தேவனானவர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். என்ன காரியத்துக்காக பாரப்படுறோம்? இதற்காக தேவ சமூகத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை தேவன் அறிகிறார். நெகேமியாவுக்கு வந்த பாரம் தேவன் கொடுத்த ஜனங்கள் மேல் இருந்தது, தேவனுடைய சித்தத்தின் மேல் இருந்தது.
தேவனுடைய அப்போ பாருங்க, பரலோகத்தின் தேவன், பரலோகத்தை பார்க்காத ஒரு காரியத்தை நெகேமியா சொல்றாரு, பரலோகத்தின் தேவன் என்று அறிக்கை செய்கிறார். இன்றைக்கு பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த இரட்சகருடைய சுவிசேஷத்தை அறிந்த காலங்களுக்கு பின்பதாகவும் நாம் பரலோகத்தின் தேவனுக்கு முன்பதாக நாம் பாரப்பட்டவளாய் மாறணும். பாரம் எங்கே இருக்கிறதோ அங்கே நிச்சயம் விடுதலை உண்டாகும். இன்றைக்கு அந்த நல்ல ஊழியத்திற்காக நம்முடைய கரங்களை இணைப்போம். இந்த ஊழியம் செத்துறதுக்காக நாம் அழைக்கப்படலைங்க. ஒரு நெகேமியாவை கொண்டு, ஒரு எஸ்ராவை கொண்டு திரும்பவும் ஆலயத்தை புதுப்பிப்பது உண்மையானால், இங்கிருக்கிற சில நெகேமியாக்களை கொண்டு, எஸ்ராக்களை கொண்டு, எஸ்தர்களை கொண்டு, மோசையை கொண்டு, யோசேப்பை கொண்டு ஊழியம் திரும்ப கட்டுப்படுவது உண்மை. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் வாஞ்சிப்போம், தேவ சமூகத்தில் கதறுவோம், கண்ணீரோடு நிற்போம். கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான்.